Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நம்ம குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலாம் வீட்லயே அப்படிங்கறத பார்க்க போறோம். இத வாரத்துக்கு ஒரு முறை நீங்க கொடுத்துட்டாலே போதும். குழந்தைகளுக்கு இந்த பேசிக்கா இருக்கிற இந்த சளி பிடிக்கிறது, மோஷன் ஃப்ரீயா போறது, பசி எடுக்காம இருக்கிறது, அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இந்த ஒரே மருந்துல சரியாயிடும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வீடியோல வந்து சஜஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் நான் கற்பூரவள்ளி, துளசி, திருநீற்று பச்சிலை, வெற்றிலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 4 பொருளும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய வீட்டிலையே மாடியில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெளியில் போய் நம்ம உடனே பறிச்சிட்டு வர்றதுக்கு முடியாது. ஒரு சில இலைகள் கூட மிஸ் ஆகும். இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏதோ சளி பிடிக்கிற மாதிரி லைட்டாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கூட நீங்கள் உடனே இதை பறித்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கிறதுலேருந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுத்தமாக சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் கேட்குறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக வந்து என்னால் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேனோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து கற்பூரவள்ளி இலை, வெத்தலை எடுத்துருக்கிறேன். வெத்தலையில வந்து காம்பையும் அந்த கூரா இருக்கும்ல அந்த பகுதியையும் நீங்கள் வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் துளசி எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் பூண்டு, முருங்கைக்கீரை வந்து கொழுந்தா இருக்கும், நுனி இலையா இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்க வேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் திருநீற்று பச்சிலை இலை வந்து நான் இதுல 2 பீஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் கிடையாது. பட் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. குப்பைமேனி இலை கூட நீங்க இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இது கூட போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் வந்து நான் கொஞ்சமா சேர்க்கிறேன். ஓகே, இது கூட வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கொடுக்க போறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 பாலாடை அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இதை நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம். இதை வடிகட்ட போகிறேன். நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு வேணும் அப்படிங்கறனால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு வீட்டில் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அம்மிலையோ அப்படி இல்லைன்னா இடிக்கிற கல்லுலையோ வந்து நீங்கள் இடித்து குழந்தைங்களுக்கு வடிகட்டி கொடுக்கலாம். இப்போ நான் வடிகட்டி காட்டுறேன். இதை நான் வடிகட்டிடுறேன். இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பாலாடை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு சளியெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு மோஷன் வழியா வெளியேறிடும். கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்னா இதுல இருக்க அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கொடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படியே சடனா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குதா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன். சளி குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது, நெஞ்சு சளி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சளி வெளியாகிடும். சளியெலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு பூஸ்டிங்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட்டு போட தேவையில்ல. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் சால்ட்டு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த ட்ரிங்க் பார்த்துட்டிங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் இதை கொடுங்க. 1.5 வயசு குழந்தையிலேருந்து 15-16 வயசு குழந்தைங்க வரைக்கும் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதையே வந்து கொதிக்க வச்சு கூட கொடுக்கலாம். உங்களுக்கு பச்சையாக கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா கொதிக்க வச்சு கொடுக்கலாம். பட் தயவு செஞ்சு இதை வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டெய்லியே இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு பாடி ஹீட் ஆகி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி அதனால எஃபெக்ட் வர மாதிரி ஆகிடும். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை மட்டும் இதை கொடுங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பேபி வெயிட்டிங் ரெசிபிஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.